மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த மேச ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது ஒரு இடத்துல நிதானமா இருக்காது. எதையாச்சும் ஒண்ண நினைச்சிட்டே இருப்பீங்க. நம்முடைய எதிர்காலத்தை நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணுனா வாழ்க்கையில நம்ம வெற்றி காண்போம் போதும், அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல தோன்றிக் கொண்டே இருக்கும். ஆனா உங்களுடைய எண்ணங்களை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் நீங்களே நினைச்சு உங்களுக்கு பிடித்த செயல்களை இந்த ஒரு நேரத்துல நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும், அதுல இருந்து வெளியே வந்த பிறகு உங்களுடைய வீட்டுக்கோ இல்லை நீங்க தனியா இருக்கும்போதோ எதையாவது ஒண்ணு நினைச்சு ஏன் மனசளவுல நீங்க அழுவீங்க. நம்ம எதுக்குடா அந்த வேலைக்கு வந்தோம், இந்த வேலையை நமக்கு பிடிக்கலைனாலும் நம்ம குடும்பத்துக்காண்டி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ற மாதிரி ஒரு சில நிலைமைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல தோன்றியிருக்கும். அது அனைத்தையுமே மாற்றணும் அப்படின்னா, உங்களுடைய மனநிலையை மாற்றணும் அப்படின்னா நண்பர்களுடன் நீங்க இருக்கணும். நீங்களே மற்றவங்ககிட்ட கூறுவீங்க, நான் உங்க கூட இருக்கும்போது தான்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டாலோ தனியா போயிட்டாலோ என் மனசளவுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கு அப்படின்னு நீங்க எத்தனையோ நண்பர்களிடம் இப்ப வரைக்கும் நீங்க கூறிக்கொண்டே இருப்பீங்க. அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு வழிகள் உங்களுக்குள்ள இருக்கும். அதே போல் உங்கள்கிட்ட மிகவும் பிடிக்காத ஒரு செயல்னு ஒண்ணு இருக்கு. உங்க நண்பர்கள் உங்க கூட இருக்கும்போது இதுக்கு முன்னாடி காலங்கள்ல எவ்வளவோ நீங்க பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இன்னமும் உங்களுடைய நண்பருக்குன்னு எவ்வளவோ அளவு பணத்தை நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனா நீங்க செலவு பண்ணும்போது அவங்களும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நீங்களும் நம்முடைய நண்பனுக்கு தானே நம்ம செலவு பண்றோம், இதனால என்ன தவறு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணமும் இருந்திருக்கும். ஆனா இப்போ இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு சில பண தட்டுப்பாடு தேவைப்படும். அந்த தட்டுப்பாடை நீங்க இந்த ஒரு நேரத்துல உணருவீங்க. உணர்ந்த நேரத்துல உங்களுக்குன்னு பணம் யாரும் உங்களை தேடி கொடுக்க மாட்டாங்க. இத்தனை நாட்கள் எத்தனையோ நபர்களுக்கு எத்தனையோ செலவுகளை நீங்க செய்திருப்பீங்க. ஆனா யாரும் இந்த ஒரு நேரத்துல உங்க கூட நிக்கவே மாட்டாங்க. எவ்வளவோ பணம், 100 200 லட்சக்கணக்குல உங்களுக்கு பிடித்த நண்பர்கள் உங்க கூட இருக்கிறவங்க அனைவருக்குமே வர்றவன் போறவன்னு எவ்வளவோ பேருக்கு நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த பணத்தை நீங்க ஒரு நாளும் கணக்கு போட்டு பார்த்துருக்கவே மாட்டீங்க. அதே மாதிரி உங்க கூட இருக்கிற நண்பர்களுக்கும் எவ்வளவோ பணத்தை கடனா கொடுத்துருப்பீங்க. திருப்பி உங்களால கேட்க முடியாம இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு இடத்துல இப்பொழுது மேசம் ராசி அன்பர்கள் முழித்து கொண்டு இருப்பீங்க. இதுல இருந்து நம்ம எப்படிடா வெளியே வர்றது, எப்படி வெளியே வந்தா நமக்கு பணம் கிடைக்கும், இல்லைன்னா அந்த நட்பே நமக்கு வேண்டாமா என்கிற மாதிரி நிறைய எண்ணங்கள் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி உங்க வீட்டில இருந்தும் பணத்தினால் தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்துல கொடுத்து கொண்டே இருப்பாங்க. எனவே முடிந்த அளவிற்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க பணத்தை மற்றவங்களுக்கும் சரி உங்களுடைய நண்பர்களுக்கும் செலவழிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். முடிந்த அளவிற்கு உங்களுடைய பணத்தை வீட்டுல கொடுத்துருங்க. அப்பதான் உங்க கையில பணம் இருக்காது, அடுத்தவங்களுக்கு செலவழிக்கணும்னு உங்களுக்கு தோணாது. இதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடைபிடித்து வாழுங்கள். கட்டாயம் உங்களுக்கு பணம் தட்டுப்பாடு என்பது எந்த ஒரு நேரத்திலும் ஏற்படாது. அதே மாதிரி இந்த பணத்தினால் நீங்க மற்றவங்களுக்கு செலவு பண்றது, தேவையில்லாத செலவுகள்ல நீங்க ஈடுபடுவீங்க. இதனால உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கோ இல்லைன்னா காதலிக்கோ இடையில தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இந்த ஒரு நேரத்துல ஏற்படும். அவர்கள் உங்கள்கிட்ட பேசாம கூட போயிடுவாங்களாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயம் ஏற்படும். எனவே அவர்கள் ரொம்ப பொறுமையை இழந்துருவாங்க. உங்க கூட வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தோன்றும். எனவே முடிந்த அளவிற்கு உங்களுடைய குடும்பத்திடனும் நீங்கள் நேரத்தை செலவிடுங்கள். எப்பொழுதுமே நண்பர்கள் வேலைன்னு இல்லாம உங்க குடும்பத்துடனும் நேரத்தை செலவிடுங்க. சிரிச்சு மகிழ்ச்சி பேசுங்க. குடும்பத்தோடு வெளியே எங்கேயாவது போயிட்டு வாங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய வீட்டுல இருக்கவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க. எனவே இந்த ஒரு நேரத்துல உங்க குடும்பத்தோடு நீங்கள் இருக்க வேண்டியது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுக்கு ஒரு இனிமையான சர்ப்ரைஸ் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கட்டாயம் காத்திருக்கும். அது உங்களுடைய குடும்பத்தினரிடந்தோ இல்லைன்னா நண்பரிடம் இருந்தோ உங்களுடைய காதலியோ மனைவியோ அவர்கள் மூலம் இந்த ஒரு நாள்ல உங்களால் நம்ப முடியாத ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத அளவிற்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஆனா இது சிறிதளவுல தான் இருக்கும், பணத்தால அவ்வளவு பெருசா இருக்காது. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், எதிர்பாராத செயல்கள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நடக்கும். இதனால் மிக பெரிய அளவுல நீங்க சந்தோஷப்படுவீர்கள். வீட்டு வேலைகளை முடித்த பிறகு இந்த ராசியின் இல்லத்தரசிகள் இன்று இலவச நேரத்தில் டிவி இல்லைனா மொபைல்ல ஒரு திரைப்படத்தை பார்க்கலாம். உங்களுக்கும் துணைவருக்கும் இடையில் பிரச்சனை அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். எனவே உங்களுடைய வீட்டு வேலையை முடிச்சுட்டு நீங்க எப்பொழுதும் போல நம்ம நார்மலா இருக்கலாம். வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா உங்களுடைய கணவர் உங்கள்கிட்ட தேவையில்லாம ஏதாவது பேசுறது, நீங்களும் திருப்பி பேசுறதுன்னு தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய வீட்டுல கட்டாயம் நடக்கும். எனவே எது நடந்தாலும் முடிந்த அளவிற்கு பொறுமையாக இருங்கள்.
பொறுமையாக இருந்து அனைத்தையுமே நீங்கள் சமாளித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அவ்வளவு ஓகோன்னு இருக்கும். உங்களுடைய கணவரை மட்டும் முடிந்த அளவிற்கு பணத்தை செலவு பண்றதை குறைத்து வைத்துக் கொள்ள சொல்லுங்கள். உங்களுடைய குடும்பம் இன்னும் நீங்கள் இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு செல்ல வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மேஷம் ராசியில் திருமணம் ஆகாமல் காத்திருக்கும் நபர்களுக்கு அடுத்த வருடம் வந்தவுடனே கட்டாயம் திருமணத்திற்கான அனைத்து விதமான வேலைகளும் தொடங்க ஆரம்பிக்கும். வீட்டு வேலை, வீடு கட்டுவது, இல்லைன்னா நகைகள் வாங்குவது என்று எது இருந்தீர்கள் என்றால் இந்த ஒரு நேரத்துல அதை ஆரம்பிங்க. கட்டாயம் அது வீடு வேலை முடிந்தவுடனே உங்களுடைய திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனவே இதனையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் பின்பற்றி வர வேண்டும். இது உங்களுடைய நீண்ட கால உறவுக்கு நல்லதாக இருக்காது. உங்களுடைய மனைவிகள் இந்த மாதிரி செய்து கொண்டிருப்பது உங்களுடைய நீண்ட கால உறவுகளுக்கு அது நல்லா இருக்காது. டிவியில் ஒரு திரைப்படத்தை பார்த்து அவற்றும் உங்களுக்கு அருகில் உள்ளவுடன் கிசுகிசுப்பது என்ன எது சிறந்தது? நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தால் உங்களுடைய நாள் எப்படி வேண்டுமானாலும் செல்லலாம். எனவே முடிந்த அளவிற்கு உங்களுடைய கணவன் வீட்டில் இருந்தால் அவர்களை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிடணும் அப்படிங்கிறத அறிந்து நீங்க அந்த ஒரு நாளை நீங்க வழி நடத்தணும். அப்படி பண்ணுங்க. கட்டாயம் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு போதுமான அளவிற்கு வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 3ஆம் நம்பரை பயன்படுத்துங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நாளில் போதுமான அளவுக்கு உடல் நலத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. மழையில நனைகிறது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் இருந்தாலே போதுமானது. ஆனா மேஷம் ராசி ஆண்களோ பெண்களோ இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணமானது இருக்காது. நீண்ட நாட்களாக உங்கள்கிட்ட பணம் யாருக்கு வேண்டுமானாலும் உங்களுடைய நண்பர்களோ வீட்டில் உள்ளவர்களோ இவன்கிட்ட பணம் இருக்கும்பா, இந்த நேரத்திலும் இவன் கையில இருக்கும் அப்படின்னு கூறினவங்க கூட இந்த ஒரு நேரத்துல உங்களை தேடி வரும் பொழுது அவங்களுக்கு என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் நீங்க முழிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு இடத்துல மேஷம் ராசிக்காரங்க இருப்பீங்க. எனவே பணத்தை நீங்க மிகவும் கவனமா பார்த்துக்கிடணும். யாருக்கு செலவழிக்கும், எவ்வளவு செலவழிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து செலவழிக்கணும். முடிந்தால் திட்டமிட்டு பணத்தை செலவழித்தால் உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய குடும்பத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அதுவும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு காதல் விவகாரமும் சரி, திருமண வாழ்க்கையும் சரி, நீங்கள் நினைத்தது போல இருக்கும். உங்களுடைய வேலையும் எப்பொழுதும் போல நன்றாகவே போய்கொண்டிருக்கும். ஆனா பண பிரச்சனை, பண தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒன்று மட்டும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறமாக